நம்மளோட ஃபஸ்ட்டு ஆஃபீஸில் கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பியூரஸ்ட் ஜெம்முங்க. நம்மளோட ஸ்கூல் என்விரான்மெண்ட்டை தாண்டி காலேஜ் என்விரான்மெண்ட்டை தாண்டி ஒரு புதுசான ஒரு என்விரான்மெண்ட் போவோம். அந்த என்விரான்மெண்ட்டில் ரொம்பவே நர்வஸாக போவோம். ஆனால் அங்கே நம்மக்கிட்ட ஒரு பர்சன் வந்து வாங்க சாப்பிட போகலான்னு சொல்லுவாங்க. அந்த பர்சன் வந்து நமக்கு ஃப்ரெண்டாக மாறுவாங்க. அந்த ஃப்ரெண்டு நமக்கு கேங்காக மாறும். அந்த கேங் கூட நம்ம பண்ணாத விஷயங்களே கிடையாது, பண்ணாத மெமரிஸே கிடையாது. அந்த கேங் கூட பண்ண எல்லா மெமரிஸுமே நம்மளோட லைஃப் லாங் வந்து நமக்கு கிட்ட ஸ்டே ஆக போகுது. நமக்கு அப்ப தெரிஞ்சிருக்காது. நம்ம வந்து வாடா மச்சான் டீ குடிக்க போலாம், வா மச்சான் வந்து வெளியே போலாம், வா மச்சான் வந்து டிடி ஆடலான்ற இது எல்லாமே வந்து அப்போ ஒரு மொமெண்டா இருக்கும். ஆனா வெளியே வந்ததுக்கு அப்புறம் அது எல்லாமே ஒரு மெமரிஸ். இந்த எல்லா மெமரிஸுமே வந்து நம்மளோட லைஃப் லாங் நம்ம கிட்ட ஸ்டே ஆக போகுதுன்றது நீங்க வெளியே வந்தீங்கன்னா ரியலைஸ் பண்ணுவீங்க. நான் அப்படிதான் ரியலைஸ் பண்ணேன். அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவாங்க, யாருமே ஆஃபீஸ்ல நம்பாதுன்னு. அது உண்மைதான். பட் அந்த ஒரு ஆஃபீஸ்லயுமே நமக்குன்னு சில பேர் கிடைச்சிருப்பாங்க பாத்தீங்களா. அந்த பர்சன் இதுக்கு அப்புறம் எங்கே போனாலுமே கிடைக்க மாட்டாங்க. நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும், எந்த ஒரு கம்பெனி சேஞ்ச் ஆனாலும், அந்த ஃபஸ்ட்டு ஆஃபீஸில் கிடைச்ச பர்சன்ஸ் எல்லாருமே உங்களோட லைஃப் லாங் வருவாங்க. அப்படி தாங்க நான் ஃபீல் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நான் எந்த ஒரு ஆஃபீஸ் போனாலுமே எனக்கு அங்கே ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆக மாட்டாங்க. அந்த ஃபஸ்ட் ஆஃபீஸில் கிடைச்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அதே தான் நீங்களும் ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் இப்போ உடனே என்ன பண்ணணும்னா, இந்த வீடியோவை கட் பண்ணிட்டு உங்களோட ஃபஸ்ட் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க. நீங்கள் அந்த ஃபஸ்ட் ஆஃபீஸில் இருந்த எல்லா மெமரிஸையும் ஷேர் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட டே வந்து ரொம்பவே ஹாப்பியாக போகும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.